பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல எப்படி இருக்கிறீங்க? இந்த காலை நேரம் சந்தோஷமா இருக்குதா? காலையில் எழும்பும் போது துதித்து கொண்டே எழும்புனீங்களா? ஆண்டவரை முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணினீங்களா? ஆண்டவரை இரவெல்லாம் காத்தீர், புதிய நாளை காண செய்தீர், ஸ்தோத்திரம் அப்படி துதிச்சிங்களா? எத்தனை பேர் ராத்திரி ஆரோக்கியமா படுக்க போயிட்டு காலையில் எழும்பும் போது கை செயல்படலை, கால் செயல்படலைன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க தெரியுமா? ஒரு புதிய நாளை நம்ம காண்பதே ஆண்டோடைய கிருபை தானே. ஆரோக்கியமா எழும்புவதே கிருபை தானே. ஆண்டவரை காலையில் எழுந்த உடனே முதல்ல துதிக்கணும், நன்றி உள்ளவளா இருக்கணும். சரியா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் துதிக்கிறேன், ஜெபம்லாம் பண்றேன், ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாரு, நான் இப்படியே தான் இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு சொல்றீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே கர்த்தருங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். எப்போ உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தணும் அவருக்கு தெரியும். உங்களுடைய வேலையில, உங்களுடைய படிப்புல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வாழ்க்கையில எப்போ உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தணும் அவருக்கு தெரியும். ஆனா நீங்க அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க பழகணும். அவருடைய கையை விட்டுட்டு நீங்களே உங்களை உயர்த்தி கொள்ள முயற்சி பண்றது, நீங்களே உங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள ட்ரை பண்ணுவது, அதற்கான வீடியோக்களை போடுவது, அதற்காக பெருமை பேசுவது, அதற்காக அது இதன்னு செய்வது, இதெல்லாம் செஞ்சு நீங்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் ஏற்ற காலம் வச்சிருக்கிறார். நீங்க கொஞ்சம் பொறுமையா அடங்கி இருக்க பழகுங்க. அப்ப ஏற்ற காலம் வரும்போதுதான் உயர்த்துவார். யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்தினார். ஆனா உடனே உயர்த்திரலையே. அவர் 17 வருஷம் பாடு, நெருக்க, உபத்திரவத்துல கர்த்தர் உருவாக்கினா, உயர்த்தி கனப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அடுத்த வருஷமே வாக்குத்தத்தத்தை நிறைவேறிட்டா அவருடைய நிந்தையை மாற்றுவதற்கான அற்புதம் செய்வேன்னு சொன்னார். 25 வருஷம் ஆண்டவர் அவரை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி, விசுவாசத்திலே பலப்படுத்தி, சோர்ந்து போன நேரம் தைரியப்படுத்தி, ஏற்ற நேரம் வரும்போதுதான் நிறைவேற்றினார். தாவீதை இளம் வயதிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். 17 வயசுல அபிஷேகம் பண்ணி கோலியாத்தை வீழ்த்தும்படி செஞ்சிட்டார். சின்ன பையனா இருக்கும் போதே ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். உடனே அடுத்த நாளே ராஜாவாயிட்டாரா? நீண்ட வருஷங்கள் காத்திருக்க வேண்டியது ஆயிற்று. அப்போ கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேல அவர் காத்திருந்து பொறுமையா இருந்து கர்த்தர் அவரை உருவாக்கி அவர் தெரிந்து கொண்டு கர்த்தர் ஏற்ற வேளை வரும்போதுதான் ராஜாவாக கொண்டு உட்கார வைத்து தேவன் பயன்படுத்தினார். அப்ப தேவன் உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்கிறாரு. உங்களை கூட உங்களுடைய வேலையில, படிப்புல, உங்களுடைய பிசினஸ்ல ஏற்ற காலம் வரும் வரைக்கும் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு உங்களையே நீங்க உயர்த்தி கொள்ள முயற்சி எடுக்காதங்க, பிரயாசப்படாதங்க. தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முயற்சித்த அநேகர் காணாம போயிட்டாங்க. அதனால கர்த்தர் உயர்த்தட்டும், ஏற்ற வேலை வரட்டும், அது வரைக்கும் பொறுமையா தாழ்மையா அடங்கி இருக்க பழகுங்க. சரியா? காத்திருக்கிற காலத்தை தான் ரொம்ப ஆசீர்வாதமான காலம். ரொம்ப பொறுமை அவசியம். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு. 74 ஊழியத்துக்கு அழைச்சு ஒப்பு கொடுத்துட்டேன். உடனேவா ஆண்டவர் உயர்த்திட்டார். ஊழியத்தை கொடுத்து இந்த அந்த ஊழியம் செய்யினாரு இல்ல. ஆண்டவர் பைபிள் காலேஜுக்கு போனாரு, 3 வருஷம் உருவாக்குனாரு. சாதாரண நிலைமையில கொண்டு போனார், தெரு பிரசங்கம் பண்ண வைத்தாரு, ரோடுகளை நிறுத்தினார், கிராமத்துக்கு போனாரு, கைப்பறி கொடுனாரு, ஊரா போய் பிரசங்கம் பண்ணினாரு. தெருவில் தான் அதிகம் நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அதெல்லாம் செஞ்சு 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 ஒரு காலம் வந்த பிறகுதான் ஆண்டவர் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்தாரு, அப்புறம் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கு பல வருஷமாச்சு. அது வரைக்கும் நான் பொறுமையோட காத்திருந்து அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்து கற்றுக்கொண்டு வர 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 ஏற்ற காலத்திலே தான் அவர் உயர்த்தி எல்லாருக்கும் மத்தியில கொண்டு நிறுத்தினார். அப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். அதனால நீங்கள் அவசரப்படாதபடி கர்த்தர் உங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் வரைக்கும் அவருடைய கைக்குள்ள ஆண்டவருக்குள்ள அடங்கி இருக்க அர்ப்பணிங்க. அப்போ ஏற்ற காலம் டக்குன்னு கர்த்தர் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரே, ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருக்க கிருபை தாரும். உம்முடைய கருத்துக்குள்ள நான் அடங்கி இருக்க எனக்கு உதவி செய்யும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.